Come on, Pegasus. Oh! Hey everyone, welcome to my channel. Now I'm Metal Mask, now a Metal Beyblades fan. Yes, இந்த பாக்ஸ்க்குள்ள மெட்டல் சீரிஸ் ஃபேன்ஸோட ஃபேவரட் ஸ்டேடியம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மெட்டல் சீரிஸ் ரிலீஸ் ஆன டைம்ல ஏகப்பட்ட ஸ்டேடியம் கலர் கலரா வகை வகையா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெட்டல் ஃபைட் பேப்ளேட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா ஒரு ஸ்டேடியம் எல்லாருக்குமே மைண்ட்ல வரும். அந்த 3 வால் 3 எக்ஸிட் இருக்கிற பர்ஃபெக்ட் சிமெட்ரியில இருக்கிற BB10 attack type stadium. Yes, and the stadium தான் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. I mean, exactly not the same, but yeah, but okay, let's get into the video. So guys, the most iconic BB10 attack type Repro Stadium. என்னடா இது ரெப்ரோ ஸ்டேடியம்? அது என்னடா ரெப்ரோ? இது என்ன ரெப்ளிகா ஃபேக்கா அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நோ. இந்த ஸ்டேடியமோட ஹிஸ்ட்ரியை நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த BB10 அட்டாக் டைப் ஸ்டேடியம்ன்றது ஒரு அல்டிமேட் ரேரான ஒரு பீஸுன்ட்டு. அண்ட் ஒரு இனிஷியேட்டிவாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேர்ல்டு பேப்ளேட் ஆர்கனைசேஷனில் டேன் அப்படின்ற ஒரு யூசர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் சமிட். ஸோ இந்த ஸ்டேடியமில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 2023 யூஎஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக பேஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேடியமோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி $20. அண்ட் நம்ம இதை இந்தியாவில் வந்துட்டு வாங்கினோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 2000 நமக்கு வந்து அந்த ப்ரைஸில் இருக்கும். ப்ரைஸை பற்றி பேசும்போது தான் நான் கண்டிப்பாக வந்து டகரடோமி ஸ்டேடியம் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இப்போ போய் நீங்கள் ஒரு யூஸ்டு கண்டிஷன் டகரடோமியோட அட்டாக் டைப் BB10 இல்லைனா ரொம்ப ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்கிற ஸ்டேடியம் வந்து மினிமம் $60 to $70 ஆகும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5000 இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், டப்புன்னு பேப்ளேடை விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேடியமோட ஓப்பனிங் செரிமனியை லைட்னிங் எல்ட்ராகோட ஹோல் டிப்பை வச்சு லான்ச் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது ஹோல்டு, அந்த ரிட்ஜஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு. வாவ் ஆக்சுவலாக இந்த ரிட்ஜஸ் வந்து அல்டிமேட்டாக ஹோல்டு பண்ணுது பேப்ளேடை. எல்ட்ராகோ வந்து வெளியே போல் அந்த உள்ளே தான் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ப்ராப்பர் சப்போர்ட் கொடுக்குது, ப்ராப்பரான ஒரு ஸ்பின் ஃபீல் கிடைக்குது. வாவ் வாங்க ஒரு அக்ரெசிவ் பேப்ளேடை விட்டு பார்க்கலாம். மீட்டியோ எல்ட்ராகோ விட்டு பார்ப்போம். 3, 2, 1 let it rip. Oh my god. எஸ் இதுதான் நான் எதிர்பார்த்தேன். மீட்டியோ எல்ட்ராகோ வெளியில் போல காட்டுத்தனமான ஒரு லான்ச்சு. பட் ஸ்டில் அந்த ரிட்ஜ் ரெண்டுத்துலேயுமே உள்ளே வெள்ளைன்னு அடிச்சுட்டு வந்து சுற்றிட்டு இருக்கு மீட்டியோ எல்ட்ராகோ. வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்டேடியம். ஓ மை காட். ஆக்சுவலாக இது பார்க்க அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியமோட ஃபீல் வந்து எனக்கு ஸ்டேடியம் இருக்க மாதிரியே தெரில, அப்படியே ஸ்பின் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டேடியமில் வந்து விடும்போது சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு, எப்படி இருந்தாலும் பேட்டில் பண்ணால் நமக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் வரதான் செய்யும். வெயிட் பண்ணுங்கள், மீட்டியோ எல்ட்ராகோ நிற்குதான்னு பார்க்கலாம். அந்த சென்டர் எவ்வளோ வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு. ஓகே வந்துருச்சு. ஸோ ரப்பர் டிப்பை டெஸ்டிங் போகிறதுக்காக நான் வந்து ஸ்டாம் பெகாசிஸை விட்டு பார்க்க போகிறேன் இதில் ஹோல்டு எப்படி இருக்குன்ட்டு. 3, 2, 1 let it rip. எஸ் பெகாசிஸ் வந்து அந்த ரிட்ஜு மேலே ஏறி இறங்குது. பட் இதுலேயுமே பக்காவான அந்த ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ண முடியுது. ஓ மை காட் கைஸ், அல்டிமேட்டாக அவ்வளோ தான்டா. இதுக்கு மேலே என்னடா வேணும்? எனக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட் நாஸ்டாலஜியாவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பட்டுன்னு ஒரு 2-3 பேட்டில் போட்டு இந்த வால்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஒரு டெஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஒரு ஐகானிக்காக ஆரம்பிப்போம். ராக் லியானுக்கும் ஸ்டாம் பெகாசிஸ்க்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3, 2, 1 let it rip. Come on Pegasus. அல்டிமேட் நாக் அவுட் அங்கே பெகாசிஸ் கிட்டேருந்து. ஸ்டேடியம் விட்டு செதறடிச்சு ராக் லியான். செகண்ட் பேட்டில் எர்த் ஈகிளுக்கும் லைட்னிங் எல்ட்ராகோக்கும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 3, 2, 1 let it rip.
ஓ சேவ் அங்கே ஏர்த்திகள். ஓ மை காட், வாட் அ கேஓ, வாட் அ கேஓ. அட்டாக் டைப் ஸ்டேடியம்னா அல்டிமேட்டாக இருக்குது, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஒரு அட்டாக் பேப்ளேடை விடும்போது. வாவ் வாவ், அல்டிமேட் நாக் அவுட். எல்ட்ராகோ ஜெயிச்சிருச்சு இந்த பேட்டிலில். நெக்ஸ்ட்டு ஒரு சேஞ்சுக்கு 2 ஸ்டெமினா டைப் பேப்ளேட்ஸ் விட்டு பார்க்கலாம். பேர்ன் ஃபயர் பிளேஸும் ஃப்ளேம் லீப்ராவும் ஒரு அட்டாக் டைப் ஸ்டேடியமில் இந்த 2 பேப்ளேடுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1 லெட் இட். எப்பா தப்பான பேட்டில்னு தோணுது எனக்கு. ஒரு அட்டாக் டைப் ஸ்டேடியமில் இது மெடிடேஷன் சென்டர் வந்த மாதிரி இருக்குது இப்போது. வாவ், ஓகே ஓகே, கிரேசி ஹிட்ஸ். இங்கே 2 டாலான பேப்ளேட்ஸில், ஸோ அது வாபிள் ஆகும்போது ஹிட் ஆகிறப்போ வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாருங்கள், ஃப்ளேம் லீப்ரா வந்து அப்படியே பேர்ன் ஃபயர் பிளேஸ் அடியில் அப்படியே வெட்டிகிட்டு இருக்கு. ஓ மை காட், 2 பேப்ளேடுமே வந்து ஜாலியாக சண்டை போட்டுன்னு இருக்குது, அப்படியே டான்ஸ் ஆடினே சண்டை போடுது. ஐ கெஸ் பேர்ன் ஃபயர் பிளேஸ் வில் லூஸ் இட்ஸ் கிரிப். நோ, பேக் டு நார்மல். ஃபன்னாக இருக்குல்ல இந்த பேட்டில். வாவ், காலி. ஃப்ளேம் லீப்ரா இந்த பேட்டில் வின் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் பேட்டில், பாய்சன் சர்பண்ட் ஒரு பக்கா பேலன்ஸான பேப்ளேடும் நம்ம ஜம்பிங் ஜப்பாங்கான ஸ்டாம் கேப்ரிகானுக்கும் இதில் டிப் வேறு வெட்டி இருக்கும். இந்த ஸ்டேடியமில் என்ன குதிச்சு குதிச்சு விளையாட போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1 லெட் இட். அம்மாடி, ஐயோ, ஓ மை காட், வாவ், பாய்சன் சர்பண்ட் சர்வைவ் ஆயிடுச்சு. டேய், என்னடா பேப்ளேட் இது, இந்த குதிக்குது, வேற லெவல் பண்ணா இருந்தது இதெல்லாம். ஆனால் சத்தியமாக வந்து இது வந்து எப்படி அலோவ் பண்ணாங்கன்னே தெரில. பட் ஸ்டில் வாவ், கிரேட் எஸ்கேப்பிங்க. பாய்சன் சர்பண்ட் அல்டிமேட்டாக வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ கைஸ், ஃபைனல் வேர்டிக்ட்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து வேணும்னே வாங்கி என்ஜாய் பண்ணணுன்னு வாங்கின ஒரு ஸ்டேடியம், அது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கே இருக்குன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக மெட்டல் பேப்ளேட்ஸ் இந்த ஸ்டேடியமில் பேட்டில் பண்ணும்போது. ஸோ இந்த சமிட் ப்ராஜெக்ட்டுன்றது ஒரு கிரேட் ஒர்க். ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூனா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.